உள்ள கிட்டத்தட்ட அனைத்து கோயில்களுக்கும் தங்களுடைய கூட்டம் கூடுதென்றால் உண்மையாலுமே குருநாதர் ஐயாவின் கருணை, அவர் பார்க்கும் படைப்பு, அவர் வழங்கக்கூடிய பரிகார கோயில்கள், அந்த கோயில்களினால் பயன்பட்டவன் என்ற முறையில் மிக அருமையான கோயில்களை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அவரது உரை உங்களுக்காக. ஜோதிட சங்க தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சாங்கம் என்பது 5 பஞ்சபூதத்தின் தத்துவத்தான் ஜோதிடம் சொல்றோம். பஞ்சபூதம் இல்லை அப்படின்னா மனிதனே இருக்க முடியாது. பஞ்சபூதங்கிறது நிலம், நீரும், காற்று, இதெல்லாம் சொல்கிறோம். இந்த நிலம், நீர், காற்றுங்கிறது ஒரு தீபத்திலேயே இருக்குது. ஒரு மண் விளக்கு பற்றினீங்கன்னா அதில் எல்லாமே அடங்கிடுது. அந்த மென் விளக்கு தான் தெய்வம்னு சொல்கிறோம். நீங்கள் நம்ம வீட்லேயோ அல்லது வெளியிலையோ பற்றி கும்பிட முடியாது. அது ஒரு தெய்வ சன்னதியில் போகும்போது நம்ம மன அமைதியாகவும் மன ஆறுதலாகவும், அப்போ நம்ம கும்பிடும்போது நம்மளுடைய கருத்து என்ன அலைகள் சரியாக வரும். சந்திரன் கேதுவோடுவோ ராகுவோடு சம்பந்தப்பட்டால் மனம் ஒருநிலைப்படாது. சந்திரன் சனியோடு சம்பந்தப்பட்டாலும் ஒருநிலைப்படாது. சந்திரன், சனி, செவ்வாய் இந்த 3 சம்பந்தப்பட்டால் மன ரீதியாக ரொம்ப பாதிப்படையும். அதே மாதிரி சனி, செவ்வாய், கேது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், காது கேளாமை அல்லது கண் சம்மந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம். 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்களுடைய காலத்தில் ஜோதிடர் ஆஸ்தான்னு ஒருத்தர் இருப்பார். அவங்களுடைய கருத்தை கேட்டு தான் அவங்கள கோயில் கட்டி வச்சாங்க. நம்மளாம் கட்டல, நம்ம கட்ட முடியாது. இப்போ அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் சிலப்பதிகாரத்தில் நெடுஞ்செழியன் பிறக்கிறார். அப்போ சனியும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்குறாரு. அப்போ ஆஸ்தான ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, சனியும் சூரியனும் பார்க்குறதுனால அப்பாவுக்கு ஆகாது, இவருக்கு பட்டம் கட்டினீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும், அதனால் இளங்கோவுக்கு பட்டம் கட்டுன்னு சொல்லுவார். இளங்கோ துறவரம் பண்ணுவார். அண்ணன் இருக்கும்போது நான் பட்டம் கட்ட முடியாதுன்னு துறவரம் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு கேட்குறாரு, இதுக்கு என்ன மாற்று வழின்னு கேட்கும்போது திருவளம் சுழின்னு ஒரு ஊர் இருக்கும். இங்கேனா நம்ம தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வெளியில் சுவாமிமலையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சுபதீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கும், வெள்ளை விநாயகர் ஆலயம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அந்த கோயிலை கட்டி முடித்த ஒருபாடு நெடுஞ்செழியனுக்கு பட்டம் சுட்டுறாரு. நெடுஞ்செழியன் கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் கங்கை போய் ஜெயிச்சு அங்கிருந்து கல்லெடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கட்டிருக்கிறார். அப்போ ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய ஒரு பரிகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கல, நீங்களோ நானோ அந்த பரிகாரம் சொல்ல. அந்த மகாபாரத ராஜராஜ சோழ காலத்தில் இந்த கோயில் கட்டியிருக்கக்கூடிய வரலாறு இன்னைக்கு போய் பார்த்தாலும் அங்கே வரலாறு இருக்கும். அதே மாதிரி ராமாயண காலத்தில் இந்திரலோகத்தில் நாட்டியம் ஆடும்போது அந்த நாட்டிய மங்கையை நாட்டியத்தை ரசிக்காமல் அந்த மங்கையினுடைய அழகை ரசிக்கிறார். அப்போ முனிவர் கோபப்பட்டு சாப்பிட்றார், ராஜர்ஷன் ஆகிக்கிடவார். அவர் ராஜர்ஷன் ஆகிறார். அப்போ அவர் பாவ விமோச்சனை கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராமர் பாதம் பட்டால் உனக்கு பாவ விமோச்சனை சொல்கிறார். அப்போ ராமர் கர்நாடகத்திலேருந்து வரும்போது மதுரை வழியாக போகிறார். அப்போ அந்த விரதானூர் அப்படிங்கிற ஊரில் அந்த ராஜஸ்தனுடைய ராமருக்கு சண்டை வரும்போது ராஜஸ்தனுடைய பாதம் ராமருடைய பாதம் பட்டோன்னா ராஜஸ்தன் கந்தரவன் ஆகிறார். அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா பின்சா நிவர்த்தியாகிறதா ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கான். அப்போ வரலாறு உண்மை, நம்ம ஜோதிடம் எழுதலை. அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரத்தில் ஜோதிடம் இருக்குது. ஏன்னா சூதாட்டத்தில் பஞ்சபாண்டவர் எல்லாத்தையும் இழக்கிறார். இழந்த செல்வாக்கு மீண்டும் வேணும்னு நம்ம இஞ்சிமேடுங்கிற ஊரில் இஞ்சிக்குடின்னு ஒரு ஊர், இஞ்சிமேடை இஞ்சிக்குடி, அதாவது மயிலாடுதுறைக்கு பக்கத்தால் இருக்கும். அதில் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் 5 லிங்கம் அமைச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ண ஒரு பாடு தான் மகாபாரத போரில் ஜெயிக்கிறாங்க. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் பரிகாரம்லாம் கிடையாது. பரிகாரங்கிறதெல்லாம் நானே ஏற்றுக்கிறது. நம்ம மனசார நம்ம மனம் ஒருநிலைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க எல்லாம் பரிகாரமே கிடையாது. பரிகாரங்கிற பேரில் ஏமாறாதீங்க. அதே மாதிரி
சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். என் ஜாதகத்தை வந்து விருச்சிக லக்கணம். லக்கணத்துக்கு 4 செவ்வாய் சனி கேது 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 12 போய் இருந்தார். 12 இருந்தவரை கேது பார்த்தார். அந்த பொண்ணுக்கு திருமண தடை உருவாயிருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம திருப்பூர்லேருந்து நம்பியூர் போகிற வழியில் மரப்பாளையம் வந்து வரும். அந்த ஊரில் முருகன் ஆலயத்தில் இங்கேருந்து வாக்குலையும் வழியில் 6 அடி உயரத்துக்கு ஒரு நாகர் சிலை இருக்குது. அங்கே உள்ளே போனோம்னா அம்பாள் கேதுவுடைய சரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல போய் அம்பாளுக்கு ராகு கேது முறைகளுக்கு தீபம் ஏற்றினா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும், திருமணம் விரைவில் நடக்குன்னு எழுதிட்டோம். அப்போ அந்த கோயில் அங்கே தான் இருக்குது, நம்ம லோக்கல்லையே இருக்குது. நம்ம கும்பகோணம் தஞ்சாவூரில் போக வேண்டியது. இப்படி திருப்பூர் நம்ம மாவட்டத்திலே எல்லா கோயிலும் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதே மிக சிரமம். அதே மாதிரி மனப்பாதிப்பு, செல்வாக்கு இழப்பு, பொருளாதார வீழ்ச்சி, குடும்ப சண்டை, இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கும்பகோணம் டு சிவபுரம், கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் சிவபுரம். சிவகுருநாதர், அதாவது குபேரன் வந்து ஆவணேஸ்வரன் சண்டை பண்ணி சிவனுடைய சாபம் பெற்று தன்னுடைய செல்வாக்கு பதவி எல்லாம் இழந்துட்டு வந்து அங்கே பூஜை பண்ணார். அப்போ சொல்கிறாரு, ஒரு படைத்தளபதியாக இருந்து பூஜை என்னை தினமும் தரிசனம் பண்ணும்போது ஒரு அந்தனருடைய குழந்தை, அந்தனருக்கு அன்று பிறந்த குழந்தைய தாய் கழுத்தை பிடிக்க, தந்தை கால் பிடிக்க, நீ அறுத்தினா உனக்கு வந்து பாவ விமோச்சனைங்கிறார். அப்போ வந்து அந்தனர் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து குபேரர் தளபதியாக இருக்கார். அப்போ ஒரு நாள் மலையில் வந்து 2 அந்தனர்கள் மனைவி கணவனும் நடந்து வராங்க. இவர் கூப்பிட்டு ஆதரித்து சாப்பாடு போடுறார். போட்டு இவர் வெளியே வந்து உட்காருவார். அப்போ கேட்குறாங்க, அவர் இந்த சாபத்தினால்னா இப்படி ஆகிட்டு அப்படிங்க, நாங்கள் செத்துருப்போம், இந்த மலையில் நாங்கள் செத்துருந்தால் செத்துருப்போம், நீங்கள் அதை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுடைய சாப விமோசனத்துக்கு எங்கள் குழந்தை பழி கொடுக்குறதுன்னு சொல்லி பழி கொடுப்பாங்க. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா குழந்தை அறுக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்க. எதுக்காக அவர் அறுத்தாருங்கிற வரலாறு இருக்குது. அது கல்வெட்டே இருக்குது, நம்மளே எல்லாம் கல்வெட்டே இருக்குது. அதே மாதிரி அறுக்கிறாரு. அம்பாள் வந்து கிளியுருபத்தில் அந்த குழந்தையை பழைக்க வைக்கிறாரு. குபேரன் வந்து சாப நிவர்த்தியாகி குபேரன் இழந்த செல்வாக்கு பெறார். அந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய மேல் முடியும் சிவனுடைய அடிப்பாத்தி யார் பார்க்குறாங்களோ அவங்களே சிறந்தவர்கள் சொல்லி சிவன் சொல்வார். இப்போ பெருமாள் பன்றி ரூபம் எடுத்து கீழே போவார். பிரம்மா வந்து அன்னப்பறவை எடுத்து போவார். அவரால் முடியாது, வந்துடுவார். வந்து சொல்லுவார், தலையில் தாளம்பூ பார்த்து அப்படிம்பார். இதுக்கு யார் சாட்சின்னு சொல்லுவார், பசுமாட்ட சொல்லுவார். அப்போ வந்து பார்க்காத பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு வந்து கோயில் இல்லாத பண்ணி வச்சார். அதே மாதிரி பெருமாள் வந்து சகதியோடு உள்ளே போவார். நந்தி தடுத்து நிறுத்துவார். குளிச்சுட்டு வந்து சர்ச்சை பண்ணுவார். அவர் குளிச்சுட்டு உள்ளே போய் எந்த ஒரு சிவாலயத்திலையும் அங்க பிரதர்ஷனம் பண்ண மாட்டாங்க. அந்த சிவாலயத்தில் மட்டும் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவோம். அவர் வந்து அந்த வராகமூர்த்தி அங்க பிரதர்ஷனம் பண்ணி தன்னுடைய பாவத்தை போக்குறார். அந்த இடத்துல போகும்போது மனம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, உத்தர சார்ந்தது, திருமணம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, இத்தனையுமே நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி ஒரு லக்கணத்துக்கு சனி 12 இருக்கக்கூடாது. சனி 12 இருந்தால் உள்ளூரில், இப்போ திருச்செங்கோடுனா திருச்செங்கோடு நாம் திருச்செங்கோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடாது, வெளியூர் போயிடணும். அப்படி வெளியூர் போனால் மிகப்பெரிய ராஜ்யோக தலைவர் சனியும் ராகு 12 உட்காரக்கூடாது. 12 உட்காந்துன்னா ஒரு விட்டு ஓடி போனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க. அதனால் எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது. ஒரு கிரகம் லக்கணம் 8ல் போய் உட்காந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த இடம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்தை பார்த்துச்சுன்னா அவன் மிக சிறப்பான ஆளாக வர்றார். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கார், அவருக்கும் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தம் வருது. கொஞ்சம் தாமதமாக திருமணம் ஆகும்னு சொல்லுவோம். ஜாதக ரீதியாக இது இந்த கிரகம் கெட்டுச்சு, அந்த கிரகம் கெட்டுச்சு அப்படியே சொல்லக்கூடாது. ஒரு கிரகத்தில் வந்து ராகு திசை ராகு புத்தினா சுய புத்தியில் வேலை செய்யாது, கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யும். அடுத்த திசையில் வேலை செய்யும், அடுத்த புத்தியில் வேலை செய்யும். அப்போ அந்த கிரகம் உட்கார்ந்துருக்க நட்சத்திரம் ராகு உட்கார்ந்துருக்கிறாருன்னா விருச்சிக லக்கணம் 2ல் ராகு உட்கார்ந்துருக்காரு. அவர் சூரியனுடைய சாரம் மட்டும் உட்காந்துறாரு. அவர் ராகு திசை ராகு புத்தியில் கொஞ்சம் தொழில் ரீதியாக சொடக்க வரும்.
அதே குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதனால் திசாபுத்தி கணக்கு போட்டு, தந்திர கணக்கு போட்டு, நட்சத்திர கணக்கு போட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக ஜாதகத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி திருமண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். திருமணங்கிறது ரொம்ப அதுதான் பெரிய விசேஷம். திருமணத்தில் 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி கிரகங்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய். ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுக்கு 6, 8 பரலையோ பகை நீச்சம் பெற்ற வாழ்க்கை சரியாகும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6, 8 பரல சுக்கிரன் இருந்தாலும் வாழ்க்கை சரியாகும். இதெல்லாம் கணக்கு போட்டுக்கணும். அதே மாதிரி கிரகம் 6, 8 திசையாக இருக்குதா, 6, 8 புதினா இருக்குதா, இதை கணக்கு போடும். இதெல்லாம் வராத கணக்கு போட்டு நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் முக்கி வச்சா கல்யாணம் சிறப்பாக இருக்கும். முதல்ல ஆயுள், அடுத்தது குடும்பம், அடுத்தது ஒற்றுமை, அடுத்தது உறவு, அடுத்தது புத்திர பாக்கியம், அடுத்தது தொழில், அடுத்தது செல்வாக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பொருத்தம் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம். நம்ம பார்க்கும்போது ஒரு 30 வருஷமாவது இந்த கிரக திசைகள் ரெண்டும் கெட்ட கிரகமாக வராத பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும். நல்லா செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் இதெல்லாம் இடத்து பொறுத்தான். அதுவும் இல்லாத அடிப்படையில் 23 வருஷத்துக்குள்ள செவ்வாய் திசை முடிஞ்சிடுச்சுனா செவ்வாய் திசை கிடையாது. ராகு இருந்ததுன்னா 25 வருஷத்துல ராகு திசை முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு 40 வருஷம் வரும். அந்த 40 வருஷம் வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. 40க்கு மேலே போகும்போது அவங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதனால் அதே மாதிரி 5ஆம் இடத்துல சந்திரன் சனி பார்க்கக்கூடாது. சனி பார்த்துனா புத்திரனாலும் பூர்வீகத்தினாலும் மன உளைச்சல், மன கஷ்டம், மனவேதனை இருந்து கொண்டே இருக்கும். 5ல் சந்திரன் சனி பார்த்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக வழியிலும் புத்திர வழியிலும் பிரச்சனை தான். அந்த 5 கூடையவன் தன்மனைக்கு பண்ணல போயிருந்தால் குடும்பம், அதாவது அப்பா பையன் புள்ள எல்லாம் ஒன்றா இருக்குங்க, தனித்தனியாக தான் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்த்து வெளியில் இருந்தாலும் பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். அது அரைஞ்சி பகை நீக்கம் பெற்று இது மாதிரி இருந்ததுன்னா பசங்களால் பணம் எதனா மன உளைச்சல், பொருளாதார வீழ்ச்சி, அவமானம், அவமதிப்பு இதெல்லாம் பட்டுத்தான் ஆகும். இதான் கர்மான்னு சொல்லிடுறோம். கர்மா தர்மத்தின் மூலியமாக நீக்கலாம். நம்மளால் முடிஞ்சால் ஒரு பறவைகள், விலங்கினங்கள், பறவை, எறும்பு இதுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சால் தினமும் கொஞ்சோண்டு அரிசி அல்லது சாப்பாடு இது மாதிரி தினமும் வச்சுக்கிட்டே இருக்கணும்னா நிச்சயமாக கர்மம் குறையும். கர்மத்தின் மூலிமா கர்மத்தை வெல்ல முடியும். வேறு எந்த விதத்திலையும் கர்மாவை வெல்ல முடியும். கர்மம் ஒன்று தான். வாழ்க்கையில் தர்மம் செய்யணும்னா நம்ம கர்மா குறையும், நம்ம வாழ்க்கை தர உயரும், நிம்மதியான லைஃப் கொடுக்கும். அதனால் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு சிவபுரமும் நரம்பு சம்பந்தம் போய் திருமணத்தடை தாமதம் இதுக்கு திருப்பூரில் மலையப்பபாளையங்கிற ஊரில் முத்து வேலாயுத சுவாமி அந்த கோயிலில் முருகன் தனியாக இருப்பார், சிவன் அம்பாள் இருப்பார், அதே மாதிரி ராகு இருப்பார். அம்பாள் கேதுவுடைய அம்சம். சுக்கிரன் கேதுவோடு சம்மந்தப்படும் போது அங்கே போய் தரிசனம் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத இருக்கலாம். அது மக்களுக்கு பரிகாரன்றதெல்லாம் போய்ன்னு சொல்கிறது போய் பரிகாரங்கிறது நம்ம செலவு பண்ணுறதுலாம் இல்லை. நம்மளால் முடிஞ்சால் தீபம் ஏற்றுறோம், சாமிக்கு ஒரு மாலை தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், இவ்வளோதான். இந்த இடத்துல என்னென்னா நம்ம மனம் பேசி நம்ம இங்கே வந்துட்டோம், இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிற எண்ணம். ஒரு சிலர் போயிட்டு வந்தேன் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுடைய மனம்தான் கடவுள், நம்மளுடைய மனம்தான் கோயில். நம்மளே ஒரு கோயில். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கோயில், ஒவ்வொரு தெய்வம். அவனுள்ள ஒரு பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை வெளிக்கொணர்றது ஜோதிடம். உன் உடம்புல இந்த நோய் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த கிரகத்தினால இங்கே இப்படி இருக்கிறீங்க, இதுக்கு இந்த வழிமுறை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். மற்றபடி இது இருந்தால் இப்படித்தான் நடக்கும், இது இருந்தால் இப்படித்தான் நடக்கும். டாக்டர்கிட்ட போய் உனக்கு உடம்பு இந்த மாதிரி சரியாக வராது, நீ இப்படி ஆகிட்டு இப்படி ஆயிடுவேன்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போகலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உடம்பு சரியா சொல்லணும், இந்த நாய் இதனால தான் வந்திருக்கு, இந்த வழிமுறை பண்ணால் சரியாக போயிருந்தது அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மனுஷனை வாழ வச்சிடும். வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடுது. நாளைக்கு நம்ம ஒரு சொல்கிறோம், நாளைக்கு பார்க்கலாம்பான்னு சொல்கிறோம். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் நம்பிக்கையில் சொல்கிறோம். நம்பிக்கையில் தானே சொல்கிறோம். நான் நாளைக்கு தரேன், ஒரு 10 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்கிடுறோம் சொல்கிறோம்.
நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு கொடுத்துருவியா, கண்டிப்பாக கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் நாளைக்குன்னு சொல்கிறீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அடித்தான்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த நம்பிக்கையை ஜோதிடத்தில் வைக்கக்கூடாது? நான் கேட்குற கேள்வி அதான். இப்போ ஜோதிடர் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிரக ரீதியில் உங்களுக்கு டிலே இருக்கும், இதுக்கு இந்த வழிமுறை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா சரியாகாது. அதை நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி மாத்திரை கொடுத்தோன்னே இந்த மாத்திரை தினமும் காலையில் 10, சாயங்காலம் 10, இரவு 10 சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் ரெகுலராக சாப்பிட்றோம், மறக்கோட பண்ணுறோம். சாப்பாடு மறக்கிறப்போ இல்லையோ மாத்திரை மறக்க மாட்டோம். ஆனால் கோயில்னு சொன்னோம்னா போயிட்டு வந்தேன் எனக்கு சரியாக வரல, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுங்கிறது மனம் சார்ந்த விஷயம். அப்போ கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏதோ மாற்றிக்கு ஒருக்காவோ 15 நாளைக்கு ஒருக்காவோ தெய்வத்தை வழிபடணும். காலையில் எப்போ இருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே 2 தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்கள், வாழ்க்கை ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில் திருப்பு முனையே ஜோதி தான். வள்ளலார் என்ன சொன்னார்? ஜோதி வடிவம் தான். ஜோதி தான் தெய்வம், விளக்கு தான் தெய்வம். அதில் தான் 5 பஞ்சபூதம் 5 அதில் தான் உட்காந்துருக்கு. அந்த பஞ்சபூதம் இல்லைன்னா மனுஷன் இல்லை. காற்று இல்லைன்னா செத்து போயிடும், நெருப்பு இல்லைன்னா இருக்க முடியாது, ஆகாயம் இல்லைன்னா இல்லை, நிலம் இல்லைனாலும் இல்லை. அப்போ இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடம் உண்மை. அதே மாதிரி பரிகாரம் உண்மை. பரிகாரங்கிறது செலவில் கோவில் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கை சரியாகும். இப்போ டாக்டர்கிட்ட போய் 30 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க, குழந்தை இல்லைங்கிறாங்க. திரு கருகாத்த நாய்க்கு போகிறோம், கருவளச்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒன்றும் இல்லை, வெறும் மஞ்சள் தான் கொடுக்குறாங்க. மஞ்சளை வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மஞ்சளை 48 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்கிறாங்க. மறுபடியும் கற்பை சுத்தமாயிரு, குழந்தை கிடச்சிடும். அப்போ அந்த மஞ்சளுக்கு கொடுக்க வீரியம் மாத்திரை கொடுக்குறது மஞ்சளுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்க. சாதாரண ஒரு மஞ்சள் அதை வச்சு பூஜை பண்ணி தராங்க. அதை பூஜை பண்ணி தினமும் ஒரு கடுகளவு சாப்பிட சொல்கிறாங்க, வயிற்றில் கொஞ்சம் தரைய சொல்கிறாங்க. இது தகும்போது கற்பப்பை சுத்தமாகிடும், உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நம்பணும். நம்பணும்னா நிச்சயமாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.